வணக்கம் நண்பர்களே, தனிஷ்மணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மோட்ரு காயில் கட்டிட்டு அது ஃபினிஷிங் ஷேப் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு தொழில் நுணுக்கங்களை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல நம்ம பேப்பரை இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்குவோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ அந்த ரெண்டாக அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு சின்ன கட்டு விடுறோம். ஸோ இந்த கட்டு வி ஷேப்பில் கட்டு விடுறோம். ஸோ இது எதுக்காகனா காயிலுக்கு சென்டரில் பேப்பரை வச்சுட்டு அந்த பேப்பரை வந்து பின்னாடி அப்படியே பேக்கில் ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து பேப்பரை வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம். காயிலுக்குள்ளே காயிலுக்குள்ளே சொருகி விட்டுட்டு அதை நம்ம வந்து அப்படியே பேக்கில் மடக்கி விடணும். மடக்கி விட்றோம் பாருங்கள். ஸோ அந்த சென்டரில் ஒரு கட்டு விட்டோம்னா தான் இந்த மாதிரி மடக்கி விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டினா நம்ம கயிறு போட்டு கட்டுறப்ப அந்த சென்டரில் பேப்பர் கிழிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி கிழியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இப்படி ஒரு கட்டு விடுறது. ஸோ பாருங்கள், ஆப்போசிட் பக்கம் இந்த பக்கம் பேப்பர் வச்சாச்சு. இதில் வந்து நான் ஃபினிஷிங் பற்றி மட்டும்தான் வந்து சொல்லியிருக்கேன். இதில் வந்து கனெக்ஷன் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லலை. கனெக்ஷன் போடுற வீடியோலாம் தனியாக போட்டிருக்கேன். அதை நீங்கள் சேனலுக்குள்ளே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து லீடு ஒயரை வந்து நம்ம எப்பவுமே ஃபினிஷிங் பண்ணுறம்போது இந்த மாதிரி அப்படியே டபுள் ஃபோல்டு பண்ணி வைக்கணும். ஓகேவா? இது எப்படி மடக்கியிருக்கேன் பாருங்கள், ஒரு சி ஷேப்பில் மடக்கியிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து கயிறு கட்டுறப்ப லீடு ஒயரு இழுத்துக்கிட்டு வெளியே வராது. ஸோ அதுவே வந்து சில பேர் வந்து இப்படி நேராக வைப்பாங்க பாருங்கள். இப்படி நேராக வச்சு அப்படியே ஸ்லீவை போட்டு கட்டிடுவாங்க. இது என்ன ஆகுனா, காயில் கட்டிட்டு திடீர்னு வெளியிருந்து லீடு ஒயர் இழுத்தாங்கன்னா இப்படி இந்த மாதிரி பிஞ்சிட்டு வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சி ஷேப்பில் இப்படி மடக்கி வைக்கிறது. மடக்கி வச்சு மேலே ஸ்லீவ் போட்டு லாக் பண்ணி கட்டிட்டோம்னா இது வந்து நம்ம என்ன இழுத்தாலும் வராது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரி மடக்கி வைக்கிறது. வச்சு கட்டிடலாம். ஸோ அடுத்து வந்து இந்த ஒயரை லீடு ஒயர் வந்து இப்படி கீழேயோ அந்த உள் பக்கத்துலேயோ வைக்கக்கூடாது. லீடு ஒயர் வந்து இங்கே டாப்பில் தான் வைக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டாப்பில் வச்சு நம்ம ஷேப்பு எடுத்தோம்னா தான் கரெக்டாக வந்து வைண்டிங் ஷேப் எடுத்ததுக்கப்புறம் அழகாக வரும். இல்லாட்டினா பார்க்குறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்கும். உள் பக்கமோ இல்லை சைட்லேயோ வேறு எங்கேயும் வச்சிடக்கூடாது. போட்டு டெம்ப்ரரியாக ஒரு கம்பியை போட்டு கட்டி வச்சுருவோம். ஸோ அப்படியே நான் ஆப்போசிட் பக்கமும் அதே மாதிரி கட்டிட்டேன். ஸோ இப்போ கயிறு போட்டு கட்டிடலாம். கயிறு போட்டு கட்டும்போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் மோஷனில் ஓட விட்டுருப்பேன். ஸோ பாருங்கள், கயிறு போட்டு கட்டிட்டு அந்த பேப்பர் நம்ம காயிலில் சென்டரில் வச்சோம் இல்லையா, அந்த பேப்பர் வந்து பேக் சைடில் மடக்கி விடணும். அதே மாதிரி ஸ்லீவ் பாருங்கள், ஒவ்வொரு எண்டும் ஸ்லீவும் பார்த்திங்கன்னா ஒரே அளவில் ஒரே லென்த்தில் வச்சுருப்பேன். ஸோ ஒவ்வொரு ஸ்லீவுக்கு இடையில கேப் இருக்காது. கேப் இல்லாமல் வரிசையாக அப்படியே ஆர்டராக வச்சுருப்பேன். ஸோ ஆர்டராக வச்சு கட்டுறப்ப தான் அது வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா கேப் விட்டுருவாங்க. ஒவ்வொரு ஸ்லீவும் வந்து ரொம்ப கேப் இருக்கும். ஒரு ஸ்லீவ் மேலே இருக்கும், ஒரு ஸ்லீவ் கீழே இருக்கும், சென்டரில் இப்படி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி வச்சுருக்கும் போது என்ன ஆகுனா அதில் தான் ஃபினிஷிங் வந்து கலையிறது. ஓகேவா? ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் நல்லா பக்கத்தில் வச்சுக்கணும். இப்படி விரித்து வைக்காமல் ஸோ பக்கத்தில் நல்லா ஒட்டி வச்சுக்கணும். ஆனால் உள்ளுக்குள்ளே லீடு ஒயருக்குள்ளே ஜாயிண்ட்டு வந்து தள்ளி இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வச்சுக்கணும். மற்றபடி நம்ம ஸ்லீவ்லாம் ஒரே இடத்துல வச்சு கட்டிட்டு வந்துட்டா
கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து அந்த ஃபினிஷிங் களையிறதே வந்து மேலே இந்த ஸ்லீவ்லாம் வந்து கசகசன்னு போடுறதுனால தான். ஓகேவா? ஸோ பாருங்கள், இதை அப்படியே ஆர்டராக வச்சு நம்ம கட்டிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், எல்லா ஃபினிஷிங்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ வழக்கம்போல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்துக்கிட்டே இருக்கும். இது போல் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.